அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஜப்பானியர்கள்ட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. எனக்கு அந்த நாட்டையும் பிடிக்கும், அந்த நாட்டு மக்களையும் பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி அவங்கள பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நேர்மையில் அவங்கள அடிச்சுக்கவே முடியாதுங்களாம். உலகத்திலேயே அதிக அளவில் நேர்மையாளர்களாக இருக்கிறது அவங்க தானா. அதே அளவு நேர்மையை மற்றவங்ககிட்டையும் எதிர்பார்ப்பாங்களாம். பர்சனலாகவே பொய் சொல்கிறதுக்கு விரும்பவே மாட்டாங்களா. அதை கண்டிப்பாக தவிர்க்க தான் பார்ப்பாங்களாம். அவங்களுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருப்பாங்களாம். அடுத்தவங்களுடைய வேலையில் தலையிடவே மாட்டாங்களாம். பொது இடங்களில் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தன்னால் எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவும் கவனமாக இருப்பாங்களாம். ரயில், பஸ் பயணங்களில் செல்ஃபோன் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்களாம். சத்தமாக பேசினா சுத்தமாக பிடிக்காதுங்களாம். முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறதையே தவிர்த்துட்டு அமைதியாக தான் பயணங்களை மேற்கொள்ளுவாங்களாம். தங்களுடைய தாய்மொழியை அவர்களை விடவும் அதிகமாக நேசிப்பாங்களாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க எனக்கு இது. பயணங்களில் போது கூட்டமாக இருந்தாலும் கூட்டமே இல்லைனாலும் ஏறி இறங்குற போதெல்லாம் வரிசையாக நின்று யாரையும் இடித்து கொள்ளாமல் ஒருத்தர் பின்ன ஒருத்தராக தான் ஏறுவாங்களாம், இறங்குவாங்களாம். நமக்கு சுட்டு போட்டாலும் வராத ஒரு விஷயம் பங்க்சுவாலிட்டிங்க. அலுவலகத்துக்கு மிக சரியான நேரத்துக்கு செல்வது ஜப்பானியர்களுடைய ஆகச்சிறந்த பழக்கங்களாம். இன்னொரு விஷயம், வேலை நேரங்களில் கண்டிப்பாக செல்ஃபோனை பயன்படுத்தவே மாட்டாங்களாம். எதை கற்றுக்கிறோமோ இல்லையோ அதை கட்டாயம் கற்றுக்கணுங்க. வேலை நேரத்தில் ஓப்பி அடிக்கிற பழக்கமே ஜப்பானியர்களுக்கு கிடையாதாம். 12 மணி நேரம் வேலை இருந்தாலும் முறையாகவும் சரியாகவும் வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்களாம். ரொம்பவும் சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்களாம். விடுமுறை நாட்களை பொழுதுபோக்கிற்காகவே பெரிதும் பயன்படுத்துவாங்களாம். நம்மக்கிட்ட இல்லாத இன்னொரு கெட்ட பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்களுடைய பொருளுக்கு எப்போதும் ஆசைப்பட மாட்டாங்களாம். சுற்றுப்புற சூழல் மீது அக்கறையும் கவனமும் கொண்டிருப்பதில் உலக அளவில் ஜப்பானியர்களுக்கு நிகர் ஜப்பானியர்கள் மட்டும்தாங்க. குப்பைகளெல்லாம் மட்கும் குப்பை, மட்காத குப்பைன்னு பிரித்து தனித்தனியாக போட்டு அப்புறப்படுத்துவது, சாலைகளில் வேண்டாததை துப்புறது, பொது இடங்களை அசுத்தம் செய்யாமல் இருக்கிறது, பொது இடங்களில் கண்டிப்பாக புகைப்பிடிப்பதை தவிர்க்கிறது, இது எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்களாம். இதை விட எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம், அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் அடுத்தவங்களுக்கு ரொம்பவே உதவி செய்வாங்களாம். பெருமைப்படணுங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்டேயும் பெருமைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக இருப்போங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.